அண்மை செய்தி. அதிமுக ஆட்சியில் தலை நிமிர்ந்து இருந்த தமிழ்நாட்டை ஜாமீனில் வந்தவர்களெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தலைகுனிய வைத்ததற்கு பொம்மை முதலமைச்சரே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாள்களே சாட்சி என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி, போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியே சாட்சி, போதையின் பாதையில் திசைவந்தியம் திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி, ஸ்டாலின் மாடல் சமூக நீதி ஆட்சிக்கு அதாவது நீதிக்கு வேங்கை வயலே சாட்சி என்று தெரிவித்திருக்கிறார். ஆல்ரெடி ஆபரேஷன் கஞ்சா 2.0, 3.0, 4.0 அனைத்துமே ஃபெயிலர். அதில் இன்று வெர்ஷன் 2.0 லோடிங் ஆம். இப்படி ஆட்சியில் தலை நிமிர்ந்து இருந்த தமிழ்நாட்டை ஜாமீனில் வந்தவர்கள் எல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தலைக்குனிய வைத்ததற்கு பொம்மை முதலமைச்சரே சாட்சி என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 2026 ஒரே வெர்ஷன் தான், அது தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெர்ஷன் தான் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர், மக்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு, அதாவது பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்லிவிடுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். என்று சொல்லுகிற போது தாங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டு தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மக்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்ல போகிறார்கள் என்றும், அப்படி சொல்லுகிற போது ஸ்டாலின் சட்டையை கிழித்துக் கொண்டு தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரிதான் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினுடைய திமுக அரசை தோலுரித்து காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். அதிமுக ஆட்சியில் தலை நிமிர்ந்து இருந்த தமிழ்நாட்டை ஜாமீனில் வந்தவர்களுக்கெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தலைகுனிய வைத்ததற்கு பொம்மை முதலமைச்சரே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார்.